குருவே சரணம். ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர். இந்த பதிவு குரு விஜயேந்திர தீர்த்தர் பற்றிய ஒரு பதிவு தான். அவரை பற்றின அவருடைய வாழ்க்கை, அவர் பிறந்த ஊர், அவர் பிருந்தாவனம் பிரவேசமான இடம், அவரை பற்றின ஒரு குறுந்தகவல் தான் இது. ஒரு இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கலாம். அவரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட மிகவும் ஒரு தெய்வாம்சம் நிறைந்த ஒரு மகா சந்நியாசி, அவ்வளோ ஒரு அபரோக்ஷித ஞானி. அவரை பற்றி பேசுகிறதுக்கு இந்த ஒரு நாள் பத்தாது தான். பட் இருந்தாலும் அவருடைய ஆராதனை இந்த ஒரு குறுகிய நாட்களில் வர்றதுனால தெரிஞ்சுக்கணும், ராயருடைய பக்தர்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியான ஒரு இன்ட்ரடக்ஷனாக இந்த ஒரு பதிவு. குருவோடைய அருள் இருந்ததுன்னா அவரை பற்றின முழு தகவல்கள் கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு பதிவில் நம்ம போடுவோம். இப்போது அவரை பற்றின ஒரு தகவல் மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் அவர்கள் ராயர் மடத்தில் 14வது பீடாதிபதியாக அலங்கரித்த மகான். இவர் ராகவேந்திர குருவின் பரம குரு ஆவார். அதாவது ராகவேந்திரருக்கு சுசீந்திர தீர்த்தர் தான் அவருடைய குரு. அவருக்கு குருவாக இருந்தவர் தான் நம்ம இந்த விஜயேந்திர தீர்த்தர் அப்படிங்கிறவர். இந்த விஜயேந்திர தீர்த்தர் பார்த்திங்கன்னா வியாசராஜரிடம் சீடராக இருந்து பாடம் கற்றவர் தான் நம்ம இந்த விஜயேந்திர தீர்த்தர். பின்னர் பார்த்திங்கன்னா இந்த விஜயேந்திர தீர்த்தர்கிட்ட நம்ம குரு ராகவேந்திரர் அவர் சீடராக பாடம் கற்கிறார். அதாவது இது எப்படின்னா ஒரு குரு சீடன் பற்றிய ஒரு தொடர்பு தான் இது. முன்பு வியாசராஜர்கிட்ட இந்த விஜயேந்திர தீர்த்தர் பாடம் கற்றுக்கிறாரு. பின்னர் அடுத்த ஒரு அவதாரத்தில் பார்த்திங்கன்னா அதே வியாசராஜர் ராகவேந்திரரா அவதாரம் எடுத்து விஜயேந்திர தீர்த்தர்கிட்ட பாடம் கற்கிறார். இப்படிப்பட்ட ஒரு குரு சிஷ்யன் உறவை பற்றிய ஒரு பதிவு இந்த ஒரு பதிவு. ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பருவத்திலிருந்தே சன்னியாசியாக இருந்திருக்கிறார். ஆயக்கலை 64 கலைகளிலும் நிபுணத்துவம் அடைந்தவர் இந்த விஜயேந்திர தீர்த்தர் அவர்கள். நிபுணத்துவம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம சொல்லுவோம், பேச்சு வழக்கில் ஆயக்கலை 64ன்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஆயக்கலை 64 கலைகளிலும் வல்லமை படைத்தவர். எல்லாத்துலேயுமே இவர் தான் ஃபஸ்ட்டு. இவர்கிட்ட அந்த ஆயக்கலை 64 கலைகளிலும் இவரை ஜெயித்தவர் யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வரலாறு. அந்த விஜயேந்திர தீர்த்தருடைய ஸ்லோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்தானாம் மானசாம் போஜ பானவே காமதேனவே நமதாம் கல்பதர்வ ஜெயேந்திர குருவே நமகா. இது ஒரு அதி அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நம்ம தினந்தோறும் நம்ம பாராயணம் செய்யும்போது விஜயேந்திரருடைய அருள் நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இவர் கும்பகோணத்தில் பிருந்தாவனஸ்தராக இருக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் இந்து சமயம் தலைத்துவங்க இவரோட பெரும் பங்கு இருந்திருக்கு. ஆகவே இந்த விஜயேந்திர தீர்த்தருடைய ஆராதனை பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று உலகில் உள்ள அனைத்து ராயர் மடங்களிலும் ரொம்ப ஒரு விமர்சையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆகவே இந்த ஒரு ஆராதனையில் ராயர் பக்தர்கள் கலந்து கொண்டு பரம குருவான ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் ஆராதனையில் கலந்து கொண்டு ராயர் அருளையும் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் குரு அவர்களின் அருளையும் பெறலாம். மேலும் இது ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் அவர்களின் 412வது ஆராதனை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் குருராஜரின் பரம குருவான ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் அவர்கள் பிருந்தாவனஸ்தரான பிறகு 57 ஆண்டுகள் இந்த பூமியில் தேச சஞ்சாரம் செய்து
பின்னாளில் ஜீவ பிருந்தாவனஸ்தர் ஆனார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இவரது பெருமைகளை பறைசாற்றும் விதமாக ஒரே ஒரு நிகழ்வு உங்களுக்கு சொல்கிறேன். அதன் மூலம் நீங்களே அவரினுடைய பெருமைகளை மற்றும் அவர் எவ்வளவு தெய்வாம்சம் நிறைந்தவர் என்பதை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஒரு முறை கும்பகோணத்தில் நிறையா கோயில்கள் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த கும்பகோணத்தில் அமைந்துள்ள கும்பேஸ்வரர் கோயில் சன்னதியில் தாயார் மங்களாம்பிகை சன்னதிக்கு அருகிலே ஒரு வட்டக்குறி ஒன்று இருக்குது. அந்த வட்டத்தில் நின்று ஸ்ரீ விஜயேந்திர குரு அவர்கள் தாயாரை வேண்டி பிரார்த்தனை செய்யும்போது தாயார் மங்களாம்பிகை அவர்கள் கழுத்தில் இருக்கிற மாலை பறந்து விஜயேந்திர குரு அவர்களின் கழுத்தில் விழுமா. அவர் இந்த ஏதாவது ஒரு போட்டிக்கு போகிறாரு, இந்த யாராவது நம்மளை போட்டிக்கு அழைச்சிருக்காங்க, இந்த ஆயக்கலை 64 கலைகளிலும் அவர் நிபுணத்துவம் பெற்று இருக்கார் அப்படிங்கிறதுனால அவரை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் அவரை போட்டிக்கு அழைக்கும்போது அவர் தாயார் மங்களாம்பிகை கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போவாராம். அப்போது அந்த பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜெயம் உண்டாகும் அப்படிங்கிற விதத்தில் தாயார் மங்களாம்பிகை கழுத்தில் இருக்கிற மாலை அதுவாக விஜயேந்திர தீர்த்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவர் கழுத்தில் விழுகும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம். அப்போ அதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவருடைய ஞானம் என்ன, அவருடைய பக்தி என்ன, அவர் எவ்வளோ தெய்வாம்சம் நிறைந்தவர் அப்படிங்கிறது அதிலிருந்தே நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு எதிகள் அவர் தான் நம்மளுக்கு இந்த உலகிற்கு ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் அப்படிங்கிற அந்த ஒரு நம்ம குருவை அறிமுகப்படுத்திய இந்த உலகிற்கு கொடுத்த ஒரு ஞானி ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் அவர்கள். ஆக அவர் வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை 12/7/2026 அன்று அவருடைய ஆராதனை நடைபெறும். வாய்ப்பு இருக்கிறவங்க கும்பகோணம் போயிட்டு வரலாம். கும்பகோணம் காவேரி கரை அருகிலே அக்ரஹார வீதியில் அவருடைய பிருந்தாவனம் இருக்குது. அங்கே போக முடியாதவங்க ராயர் மடத்துக்கு நம்ம போயிட்டு வரலாம். நிச்சயம் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள், பிரார்த்தனைகள், சங்கல்பங்கள் அனைத்தும் குருராஜர் அருளாலும் அவரின் பரம குருவான ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் குரு அவர்களின் அருளாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். குருவே சரணம். நன்றி. ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.